சிக்கி புண்ணியத்தால ரொம்ப நாளா ஓரமா இருந்த ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்க போறோம். சிக்கி என்ன கேட்ட நீ வேணும்ட்டு? ஃபிஷ். அதை வாங்கிட்டு வந்து கொள்ள போறோம். அதானே? இல்ல கைஸ், அது என்னமோ என்ன ராசின்னு தெரியல. ஆனா இந்த வாட்டி ஃபுல் டெடிகேட்டோட அதை வாழ வைக்கிறோம். ஓகே, ஸோ நான் உயிர் கொடுக்க போகுதுன்னு எதுன்னு சொன்னா அந்த ஃபிஷ் டேங்க்கு தான். முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருவோம். இதை வச்சு நிறைய வீடியோஸ் எடுத்தோம். இந்த சிங்க் கார்ட் ஃப்ளோட் சேலஞ்ச் எடுத்துருப்போம். அந்த சக்தியை வச்சு பொங்கல் சேனல்ல அந்த கை விட்டு கெஸ்ட் அண்டர் வாட்டர் ஐட்டம் எடுத்துருப்போம். அது மாதிரி நிறைய எடுத்தோம் அந்த மீன் தொட்டியில. அந்த மீன் தொட்டியில நம்ம மீனும் விட்டோம். நிறைய கலர் கலரா மீன் விட்டோம். அந்த விடோ ஃபிஷ்ன்னு வாங்க அதெல்லாம் விட்டோம். எல்லாமே சேர்த்து போச்சு. ஓகே, அதனால மீன் அதை காப்பாற்ற எவ்வளவு முயற்சிகள் பண்ணோம். எதுவுமே பண்ணி இந்த சார்ஜ் இப்படிலாம் இல்லாத காரணம் அதுல கேட்காம நாங்களா யூடியூபை பார்த்து எதுவும் பண்ணோம். எதையும் எங்களால நம்ம காப்பாற்ற முடியல. அது எதனால செத்து போகுதுன்னு தெரியல. ஓகே, சரி, அதனால சிக்கி வந்துல எங்கேயாவது போனா ஃபிஷ்ஷை பார்த்துட்டு எனக்கு ஃபிஷ் வேணும், ஃபிஷ் வளர்க்கணும். நம்மளே சின்ன வயசுல அந்த ஆசைப்பட்டிருப்போம். எனக்கு இப்போதையும் அந்த ஆசை இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். சிக்கி அதே மாதிரி ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வந்து இப்போ தொட்டியில விட போறோம். ரெடி பண்ணி விட போறோம். ரெடியா? ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். ஸோ ஆஃபீஸோட செட்டப் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதை நீங்க ஆல்ரெடினா வரும் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு எவ்வளோ சொல்றாங்கன்னா ஒரு இந்த சைஸ் மீன் தொட்டி 9,000 10,000 சொல்றாங்க. ஆமாண்ணா வருதுண்ணா. அதை பாருங்க கைஸ். பெரிய மொழி இவ்வளவு பெருசா தடியா இருக்குடா. ஏய் போடா, பிளேட் எடுத்துடா. நீ உட்காந்து நேரா ஏஞ்சி போடா. ஜிம்பாடியா இந்த இடி இல்ல நானே கைஸ். நம்ம வித்த காட்டுறாரு. ஸோ கைஸ், இந்த மீன் தொட்டி ரொம்ப நல்லா உழைச்சான். ஓகேவா? இது நான் தம்ப்நெயில்ல பார்த்தேன் 15,000 செட்டப்பு அதாவது போட்டிருக்கேன்ட்டு. நிஜமாவே இப்போ போய் நீங்கள் மீன் தொட்டிலாம் வாங்கினீங்கன்னா அவ்வளோ வந்துடுது. நாங்கள் இப்போ போய் மீன் தொட்டி கேட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ் ஒன்று ரெடி பண்ணுறோம்ல, அந்த மீன் தொட்டி வைக்கலான்னு கேட்டோம். எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு இந்த சைஸ் மீன் தொட்டி 9,000 10,000 சொல்கிறாங்க. அதாவது கீழே அந்த இதோட வரும். ஓகேவா? அந்த டேபிள் மாதிரி நான் காமிக்கிறேன். கீழே இப்போ நம்மகிட்ட இருக்கு. 5 இயர்ஸ் முன்னாடி வாங்க அப்போவே 6,000. இப்போ இது வந்து 10,000 கிட்ட வந்துருச்சு ரேட்டு. ஓகேவா? நல்லா உழைக்கிறான். ஸோ அதுதான் மீன் தொட்டியோட ரேட் 10,000. அது இல்லாமல் மோட்ரு வாங்கியிருக்கோம். திரும்பி இதுக்காக மோட்ரு, லைட்டு, டெம்பரேச்சரு என்னமோ இருக்கு கைஸ். மீன் தொட்டினா முன்னாடியுமே நம்ம நார்மலாகவே இல்லை, இப்போ நிறைய இருக்கு. ஸோ ஆஃபீஸோட செட்டப் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. அது பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மீன் தொட்டி வாட கீழே போய் கழுவிக்கலாம். பாத்ரூம்ல இங்கே கழுவிடலாமா? ஆமாண்டா, இங்கே கழுவிட்டு எடுத்து போயிடலாம். அது பாருங்க எவ்வளோ டஸ்ட் ஆகிறான் பாருங்க. ஜாலி தான் இரு. அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிடலாமா? தண்ணி நல்லா பார்த்து வைடா இருடா. ஏன்னா கவுக்குற தண்ணி ஊற்றிட்டு கவுத்துக்கலாம்டா. என்னடா வைக்கிறது பயமா இருக்குடா. நீ வைக்கிறது அப்படிலாம் ஊனாத. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஏய் நீ வா, நீ பண்ணு வா. பண்ணு. எவ்வளோ மண்ணு ஊற்றுவா தண்ணிய ஊத்துறா. ஏதோ மீன் தொட்டி மீன் வளர்க்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, ஃபைட்ரு அது இதுன்னு வாங்குவோம். ஷார்க்கு, கோல்டு ஃபிஷ் எல்லாமே அட் டைம் விடுவோம். அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, கோரா தெரியுமா? கப்பீஸ் தெரியும். ஊர்வா மீன் ஒரு குட்டி போடும் தெரியும்ல, வயிறு பெருசா இருக்கும் குட்டி போடும். அதெல்லாம் அந்த காலங்க. இப்பெல்லாம் எல்லாம் பார்க்க அதோட குட்டி இப்பெல்லாம் கலர் கலரா வருது மீன். இப்போ ஆஸ்கரு, பேரட்டு அப்படி வந்துச்சு. கை கீழே ஸ்கில்ஸுக்கு போச்சலாம். ஏதாவது போட்டு தைக்கலாமா? என்னடா ஐடியா கொடுறாங்க வாடா. ஓ சார்ஜ் இப்படி கேளு. நம்ம தான் என் கெத்து என்னைக்குமே குறையாது. How to clean fish tank. கேளு. எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணணும். அது என்ன பண்ணுறது சொல்லு. ஓகே சரி, முதல்ல பவர்னா ஆஃப் பண்ணிடு. ஓகே. ஏய் எல்லாமே ஒரு நிமிஷம். இல்லை தண்ணியே இருக்கு, யூஸே பண்ணல. தண்ணியே இல்லை உள்ள. ஓ ஸோ அதை நீங்க ஆல்ரெடினா வரும் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு உள்ள நல்லா தொடச்சிட்டு வெதர் வினிகர் இல்லைன்னா நல்லா சூடு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சிருங்க. இந்த சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி டிஷ் வாஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கெமிக்கல் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க நல்லா தொடச்சிட்டு வெது தண்ணி வச்சு கழுவிட்டு வெறும் காய வச்சீங்கனாலே போதும். அது கண்ணாடி வந்து பல ஜொலிக்கணும். எவ்வளவு பொண்ணு குறைக்கலாம் ஜொலிக்கிறான்னா ட்ரை பண்ணுங்க. வினிகர் இருக்கியா, ஒயிட் வினிகர் கொஞ்சமா பென்ச்ல போட்டு துவைச்சு பாருங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே, தேங்க்யூ. என்கிட்ட ஃபோன் பேசுற மாதிரியே இருக்கிறா. ஜெமினி ஜெமினி இல்லை, நீ கேட்டுக்கோப்பா. சார்ஜ் இப்படி என்ன சொல்றான்னா வினிகரை போட்டு தொடங்கன்றான். லைட்டாக தொடச்சி விடுங்க, சொல்லிக்கும் அப்படின்றான்.
கெமிக்கல்லாம் இருக்கும், அதனால சர்ஃபெக்ஸ் எல்லாம் போடாதீங்கன்றான். கரெக்டு தான் அவன் சொல்கிறதும். சரி வாடா கவுறா. எப்படி கவுப்புறா? அதான் அப்படியே கவுரு போடுறா. கோசை போனா தானே எல்லா அழுக்கும் போவோம். இல்லைடா போட்டு போகிறேன்டா, அதுக்காக சொல்கிறேன்டா. அது ஆ ஊர் இன்னும் அழுக்கே போல. இதெல்லாம் என்னது? அழுக்குதான் அது இந்த பேப்பரோட. லோக்கல் கிளிக்க முடியல. கிளி குர்ரா இதை கூட பிக்க தெரியல. ஓ கத்திரிக்கோள் எடுத்துருவா. கிஷா இது காடு மோடு. சரி மோடு. ஆர்வ வாட்டர் தானே யூஸ் பண்ணோம். இந்த வேணாம், இந்த தண்ணி வேணாம் டாடி. ஆர்வ யூஸ் பண்ணிடலாமா? எத்தனை 3 கேன் 4 கேன் ஆயிடும். ஓகே வாஷிங் முடிஞ்சது. இது மட்டும் கவுத்துடணும். கவுத்துடணா என்ன அரிசியா? ஆமாம் சின்ன ஜிம்பாடியா இந்த இடி இல்லை நானே. இது என்ன பேக் ட்ராப்? போயிட்டா அரிசி வம்சம். ஏய் டேப் எடுத்துட்டு வந்தா ஈஸியாக முடிஞ்சுண்டா. எங்கடா இருக்கிற நீ? கரெக்டாக ஒரு மார்க்கில் வையண்டா. அதெல்லாம் இங்கே வச்சா போல சைடு தான்டா கட் பண்ண போற. இதுடா அதுவும் கட் பண்ண போறியா? ஆமாம். போய் கத்திரிக்கோள் நாடி போட. கத்திரிக்கோள் சோப்பு தண்ணி மட்டும். ஏய் நான் தொட்டி நான் 4 வாட்டி போனா ஒழுங்கா ஏதாவது எடுத்துட்டு வரியா? நான் மேலடா மக்குமே எடுத்துட்டு வர. பனியன் நான் எதுக்காக போனேன்? நான் உன் ஃபோன் எடுத்துனதுக்காகவும் என் ஃபோன் எடுத்துட்டு வரதுக்காக நீ லால் அழுதான் அம்மா கூப்பிட்டனாலையும் போனேன் நான். சரி இது எடுத்துட்டு வந்து கட் பண்றது எப்படின்னு யோசிக்குவானா? போடா ப்ளீஸா எனக்காகடா போய் தொலை. கட் பண்ணிட்டு வந்தேன் அரிசே. அளவுலாம் நான் வச்சதுதான் அளவு ஓகே தானே? திட்ட மாட்டேடா தப்பா இருந்துச்சுன்னா பேச்சுக்கு இருக்காதடா. ஐயோ இழுத்துறான்டா அரிசே. உனக்கு வெக்கமா இல்லை? கைஸ் நம்ம ஆள் வித்த காட்டுறாரு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஏதோ ஷாம்பு உள்ள ஊத்துறாரு. நோ 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 நோ. என்ன எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 250 ரூபா தான். ப்ரீடி ப்ளஸ் தான் போட சொன்னாங்க. ₹1 ஆயிடும். இது சோம்பேத்தானா பட்டுன்னு. நீ போ இருந்தா போ. சரி பிளேடு மட்டும் அப்போ. திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல. என்னதான்டா பண்ணுவ நீ? ஏய் 4 வாட்டி இவன் ஆசைப்படுவான், நீ வாங்கிட்டு வந்துடுவா, நாங்களாம் உனக்கு செட்டப் பண்ணணும் அதானே? பக்கத்துல மட்டும் உட்காந்து இருப்பேன். போ இல்லை எடுத்துருவா. இன்னும் எனக்கு தெரியும்டா, அவர் அடிக்காததா, அவர் ஒட்டாவே பண்ணாரு ஏதோ டைலாக் சொல்லும் போது. ஓகே மம்மி அங்க புடி மம்மி. நீ என்னடா பிடிக்க? இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுனா. இல்லடா அப்படியே தான்டா எடுக்கணும். எந்த பக்கம்? இந்த பக்கம் அப்படி இதெல்லாம் சீட்டு இது ஏச்சா ஒட்டுமாண்ணா? ஒட்டுண்டா ரிசே. அவன் அடிக்க சொன்னாங்கடா. சரியா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டுவோம். அப்படி எப்படி ஸ்ப்ரே அடிப்போம் ஓட்டிட்டு? இல்ல எனக்கு தெரியலப்பா. சரி, அதே இருக்கலடா சோப்பு தண்ணி. அதனால கேமராமேன் ஆயிட்டு. எதுக்காகனா அரிசி இது பபிள்ஸ் வராம இருக்குறாரு. எல்லோ எல்லோ வாட்டர். நீ ஒட்டு பிளேட் அரிசி பிளேட் மட்டும் எடுத்து வாடா போடா. ஏய் வீடியோ எடுத்துனேன்டா போடா. சும்மாடா உட்கார்ந்து இருக்க. இத பா நான் தேய்ச்சேன். அப்படி ஒரு பக்கம் வலிச்சு தள்ளிடு. அந்த ஷாம்புலாம் வந்துடும். ஆமா நான் வந்துனா அதை பாருங்க கைஸ். இதை பாருங்க பண்ண தென் ஷாம்புலாம் வந்து இது போயிது கீழே. ஏய் போடா பிளேட் எடுத்துடா. ஏய் நீ உட்காந்து நேர்றா ஏஞ்சி போடா. வீடியோ தானே எடுத்துன்னு இருக்கேன். சூப்பர்ண்ணா நீ வேற லெவல்ண்ணா. நீ கான்ட்ராக்டர் எல்லா ஒர்க்கும் பண்ணுறேண்ணா நீ. இல்லை என்னடா இது? ஓ மை காட். தெரியல இது கண்டுபிடிச்சது யாருன்னு. ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு. இப்போ பணம் வந்திருக்கு அப்படியே திடீர்னு கேட்டீங்க. என்னடா ரைட்ஸே வாங்கி வச்சிருக்காரு பிளேடுக்கு. ராசா போயிட்டடா. என்னடா ஐயோ நல்லா போயிருந்தது பார்த்தா இங்க ஒட்டக்காண்டா இது. பண்றது இவங்கள. இவன் பேசி நேராண்டா. நான் என்னத்த பேசுறேன் அமைதியா இந்த ரெக்கார்டு இதுப்பா. கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. யூமந்திரக்காணி நல்லா இருக்கா? அங்கேருந்து பேரு ஓகே தான் தெரியல. பாகுபலி தான்டா அவன். தூக்கிடான்டா. ஜிம்முக்கு போய் தான் 3-4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் சம்பவம்லாம் சும்மா ஃபயராக இருக்கும். ஓகே என்னடா எதுவுமே வைக்கவே இல்லை. அப்படியே மேலே வேலையா? பெட் மேலே வைடா. கிளீனிங் ப்ராசஸ் குடும்பம் நான் பெருக்கிறேன். நீ எதுக்குமா அங்கே ரெக்கார்ட்னோடே ஒரு குடும்பம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்டு வீடியோ எடுக்கிறீங்களா? ஓ எடுக்கிறீங்களா? நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த டஸ்டே வந்துடும். அதான் நானும் சொல்லிருப்பேன் க்ளீன் பண்ணலாம் வாடா. சொல்லக்கூடாது அப்போ நம்ம வீடு நம்ம செய்ய. அதுதான் வாடா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர அமைதியா இருக்கணும்.
சரி மேல உள்ள தொச்சாங்க பாரு அப்படியே தான் இருக்கு. உள்ள நீ தானே லாஸ்ட்டாக துவச்ச வீடியோ ரெக்கார்டு இருக்குண்ணா. எல்லாம் என்னை ஏமாத்த பார்க்குறீங்க. நான் அந்த இடத்துல வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நவுத்து என்ட்ரன்ஸ் பார்த்துங்க. கருக்கு சோத்த பார்த்து இது ஏதோ ஒரு பெரிய பள்ளி. ஐயோ பெரிய பள்ளி இவ்வளோ பஸ்ஸா தடியா இருந்துடா. இங்க இருக்குடா. வால் இல்ல ஆனா. வால் இல்லை பைசா அங்கே பெரிய பள்ளியாகிறான்டா. மொரட்டு பள்ளியா? வால் இல்லை. இன்னொரு அப்படி தள்ளுறாத. ஓகே பள்ளியை ஓட விட்டோம். ஆமாம் அந்த மிஷின் போயிச்சா? அது அந்த சந்தில் போயிடுச்சு. சரி ஓகே போ தண்ணி எடுத்துனா போ. தண்ணி எடுத்துருவா போ. டேங்கு தூக்கிட்டு வா. கீழே போய் இதை எடுத்துருவா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. கைஸ் ஸோ இதுதான் வந்து ஸ்பாஞ்ச் மோட்டார். எடு டஸ்ட் இருக்கு. கரெக்ட் மாட்டு. டியூப் இருக்கு அதில். நீக்கிட்டாக வீடியோ அடிச்சு நாக் பண்ணுறீங்க. ஆமாண்டா பாரு எப்படி இருக்கு பாரு வீடு. சரி ஆனால் மீன் தொட்டி வச்சோன்னா அழகாயிடும். வை இந்த பக்கம். இப்படி வச்சுக்கலாமா? ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் நோக்கு தானே தெரியுது. ஆமாம் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கு. தண்ணி ஊற்றலாமா? ஊத்தலாம். ஏய் இவனுக்கு எல்லாம் பத்தாது போலடா பே. ஆமாண்டா 3.5 கேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நோட் பண்ணோம் ஊற்றும் போது. இங்கே பாருங்களேன் இந்த ஸ்டிக்கர் ஏதோ ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது. தண்ணிக்குள்ளே அசிங்கமாகுது. நம்ம ஏதாவது உருப்படியாக பண்ணலாம்னு நினச்சா ஏதாவது ஒரு கோளாறு கொடுத்துருது. எப்படியோ ஏதோ ஒரு சொல்யூஷனை கொடுத்து இப்போதைக்கு ரெடி பண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். ஓகே மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. என்னடா பிளெயின் ஆகுதுன்னு யோசிப்பீங்க. நம்ம வாங்கியிருக்க மீனுக்கு இது மாதிரி பிளெயினாக தான் விடணுமா. ஸோ இது வந்து தண்ணியில் இருக்க நைட்ரேட் அமோனியாலாம் ரிமூவ் பண்ணுமா. கைஸ் இது வந்து டெம்பரேச்சர் காட்டுமா. இது ஒரு மூடி இருக்கும் 10 ml. கைஸ் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே அந்த ஒயிட் ஆகும்ல இந்த சால்ட் பார்ட்டிகல் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒட்டிடலாம் டெம்பரேச்சர்னா இவ்வளோ தண்ணி எதுக்கு மேலே இறக்க விட மாட்டோம். மீன் அப்படியே விட்டுறலாமா? அப்படியே விடணும்டா. அப்படியே உள்ளே வைக்கணுமா? அப்படியே தான்டா வைக்கணும். இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுறான். நாளை தான்டா இருக்கும். ஆமாம் அதுதான் அப்படிதான். சிக்கி வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு பேர் வச்சிருக்க. என்னடா சிக்கி நீ வச்ச பேர்? என்னது சொல்லி வைக்கப்படுறாங்க. என்னது சொல்லு ஒழுங்கா சொல்லு. ஏய் ஓகே கைஸ் ஒரு 1 hour கழிச்சு மீன் இது உள்ளே விட்டு லைட்டு போட்டால் ஃபினிஷ். ஓகே சிக்கி 1 hour கழிச்சு விடலாம். ஓகேவா? நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிடவே இல்லை நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். பிரேக்கில் கூட அடிச்சு வேலை செய்யலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே கைஸ் ஸோ கவர் போட்டாச்சு. லைட்லாம் மாட்டியாச்சு. மீனை விட இன்னும் 1 hour ஆயிடுச்சு. ஒரு ஆர்வமாக ஏறி நிற்கிறாரு. ஓகே ஸோ மீனை எடுக்க போகிறோம். சங்கீத ஸ்வரங்கள் கைஸ் இந்த மீன் முடிச்சு அவுத்து போடுறத வந்து 2 நாள் கழிச்சு போடுறோம். 2 நாள் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். சரி என்ன அத்துட்டோம்மா. நீங்கள் என்ன பண்ணீங்க சாரு? எடுத்துட்டோன்னு சொல்கிறான். ஓகே கைஸ் வெற்றிகரமா ஓபன் பண்ணிட்டோம். இப்படியே தான் ஒண்ணுமா? உர்ரா பயமாகுதுடா எனக்கு. கேள்வி கேட்டுனுங்கிற பண்ணிட்டோனா? தம்பி இறங்கிட்டாரு உள்ள. இதோ இருக்காரு. டெம்பரேச்சர் ஓகே ஆக்சுவலாக நாங்கள் அங்கே பார்க்கும்போது நல்லா பிரைட்டானா இப்போ லைட்டு போட்டோன்னா பிரைட் ஆகிட்டான். ஓகே ஒரு வழியாக நம்ம செட்டப் முடிஞ்சிச்சு. இதை தான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு செட்டப் பண்ணுறதுக்கு. இது என்னடா செட்டப்பு? மீனை ஊட்டிங்கன்னு கேட்பீங்க. ஆமாம் பட் ஆனால் இது எவ்வளோ பால் அடைஞ்சு போயிருந்து ரெடி பண்ணுறது தான் செட்டப்பு. பட் ஆனால் நம்ம ஆஃபீஸில் வந்து நல்லாவே பெரிய செட்டப்பாக பண்ண போகிறோம். ஓகே அது நான் கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். ஓகே சிக்கி எப்படி இது? சூப்பராக இருக்கா? இது பேர் என்ன சீர? பீச்சுவா? என்னடா ஒவ்வொரு பேர் வாட்டி. ஓகே கைஸ் பீச்சுவா. ஸோ இவன் எப்படி இருக்கான் அப்படின்றது நான் அப்பப்போ ஏதாவது வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சரி ஃபுட்டு போட்டுறியா? ஓகேயா? இந்த பை 1 டேக்கு 1 டைம் தான் போடணும். ஓகே ஓகே சிக்கி முதல் ஃபுட்டு போட போகிறான். அவ்வளோதான் போடணும்.
போடு. போதுமா? ஆமா இதுலயே போடு. போடு. போட்டாச்சு. சாப்பிடு. சாப்பிடல செல்லக்குட்டி. அப்ப ஏன் பே 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 பேசுது? செடி சாப்பிடு சிக்கி சாப்பிடுறா. பாத்தியா சாப்பிட்டதுன்னா பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சந்திரோம். மறந்து பை ஃப்ரம் என்டர் ஐ எம் சுபா அஃபிஷியல் டீம். பை பாய்.